சாபத்தாலே சங்கரனை சிரசிலே கொழுந்தினை விட்டார். சிரமோ சிவன் கரத்தை பிடித்துக் கொள்ள ஆகாரம் விடுவதற்கு வழி இல்லாமல் வெந்ததல் உடன் மருந்து வாடி நிற்கே கரம் பிடித்து கபாலந்தனை கண்ணினி கருத்து வாயானத்து மாநில எலும்புகளம் மகமரம் என்று திண்டு பசியாரின் சந்தச்சேர் கொற்கு நகர் வாழ்கின்ற முன்னக கண்ணி அங்காள பரமேஸ்வரி வேணுகபுரம் ஜோதிரான முத்துமாரி இது வேலை இது சொல்லணும். மலையாளூர் வாழ்கின்ற அங்காள பரமேஸ்வரி அவள் ஆதி சொல்லி வேதப்பா அம்மா சக்தி வந்துகிட்டு யாரு அழகா அங்காள பரமேஸ்வரி வந்திருக்கிறடா. சந்தோஷமா அழைத்த காரணம் பூஜை ஏரியா எதை இந்த பூஜை ஏரியா கஷ்டத்தை தான் கொடுப்பாரு அவர் வந்தாக்கா. நம்ம இருந்தா கூட கஷ்டம் தான் கூப்பிடுவோம். வீட்டுல வீட்டுல எவ்வளவு கஷ்டம் வருது தெரியுமா? அவர் வந்தாக்கா எவ்வளவு விரா பாலகனுக்கு பண்டிகை மாசம் நான் வந்து சொன்னா அண்ணாவுக்கு பூஜை பண்ணுங்க. ஏழில பரம் கொடுக்கிற யார் தெரியுமா? வராட்டு தாய் அண்ணாவுக்கு பூஜை ஏற்று கணவனாகப்பட்டவன் உடனே வந்து இறங்கிட்டான். புரியுதா? ஆனா நான் இருக்கிற இடத்துல என் கணவனால் இருக்க முடியாது. ஏன்னா நர மாமிசத்தின்றவன் நானு அண்ணனுக்கு ஒத்துக்காது. அதனாலதான் வீட்டுல இல்லாத பிரச்சனைகளும் குடும்பமே தனித்தனியா பிரிஞ்சு போற நிலைமையில இருக்கிறீங்க. தெய்வமாகப்பட்டது வீட்டுக்குள் அடியெடுத்து வைத்தா அந்த வீடு சுபிஷ்டம் ஆகணும். வீடு சுபிஷ்டமா இல்ல. அப்படி முடிவெடுக்க வேண்டிய வகிதான். புரியுதா?
புரியுதா? தெய்வங்கள் வைத்தாலும் அவங்களுக்கு ஏத்த பூஜை நடந்தால் மட்டுமே வீடு சுபிஷ்டமா இருக்கும். இல்லை என்றால் தெய்வங்கள் ஆலயத்தில் தான் இருக்க வேண்டும். புரியுதா? வீட்டுல அவர் வந்ததில் இருந்து வீட்டுல இல்லாத பிரச்சனைகள், கணவன் மனைவிக்குள் பிரச்சனை, மகன் அப்பனுக்கு பிரச்சனை, வீட்டுல ஒண்ணு இல்லாம ஏதேதோ நடந்து கொண்டு வேண்டுமா வேண்டாமா? வேண்டாம் என்றால் அன்னவர் ஒதுங்கி நிற்க வேண்டும் என்றால் அன்னவருக்கு பன்னீரால் அபிஷேகம் செய்ய வேண்டும். விபூதியால் அபிஷேகம் செய்ய வேண்டும். நிறைஞ்ச பால் குடத்திலே பாலால் அபிஷேகம் செய்தால் அவர் குளிரப்பட்டு அந்த பாலகனை விட்டு விலகுவார். அன்னவருக்கு தேவையானது என்ன தெரியுமா? கஞ்சாவும் கல்லு சாராயம் எடுத்து வந்து வைத்தியானா அன்னவரை பறிக்கிட்டு சந்தோஷமா போயிடும். ஆனால் போனால் திரும்பி வருவாரா வரமாட்டாரா என்று நினைக்கிறார். புரியுதா? அவதாரத்திலே ஒரு அவதாரமாகப்பட்டது காளி அவதாரம். கணவனையே காலால் மிதித்தவர் காளி. என் அவதாரத்தை இறக்கினார். இருவரும் ஒரே அவதாரமாக இருந்து அந்த வீட்டிலே அருள் பாலித்தால் வீடாகப்பட்டது சுபிஷ்டமாக மாறும். இல்ல கணவரை மட்டும் ஒதுக்கி விடுமா, மறுபடியும் வந்தா என்னம்மான்னு என்ன கேட்க கூடாது. ஒரு பாலகன் மேல இஷ்டப்பட்டு நாங்கள் யார் மீது இறங்கினாலும் வேணான்னு சொன்னாலும் நாங்க அந்த இடத்துல வந்து நிறுத்தது வழக்கம். உன்னுடைய விருப்பம், ஒதுக்கி விட்டாலும் ஒதுக்கி விடு. மறுபடியும் வந்தா புரியுதா? ரூபத்தை இறக்கிட்டு போனா வராது. ஒருவேளை சாப்பாடு புரியுதா? ஒரு வேலை கிடையாது. 9 நாளைக்கு நாளையத்திலே தீபம் விட வேண்டும் பிள்ளையாக. புரியுதா? என்னை இறக்கி கொண்டு போனா மட்டும் போதாது. அண்ணவனுக்கு தேவையானது என்ன தெரியுமா? நனைஞ்ச ஆளை கட்டி 9 நாளைக்கு தீபமாகப்பட்டது எரியணும். சூரிய உதய்க்கு முன்னால செய்ய முடியுமா? இந்த 9 நாளைக்கு ஒருவேளை சாப்பாடு தான் சாப்பிடணும். முடியுமா? புரியுதா? சந்தோஷமா குழந்தை எடுத்து நிக்க வச்சு அண்ணவரை வர வைத்து கேளுங்க. நான் வந்து அந்த குழந்தை உடம்புல நிக்கிறேன். அபி வா